நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபோட்டோஸ் நிறைய ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன் நம்மளால் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ ஒரு ஆல்பம் எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அடிக்கிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து cs3 சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆல்பம் ஷீட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்பம் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா, ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் கரெக்ஷன் வைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ரொம்பவே கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான். ஸோ ஒரு ஃபோட்டோவுக்கும் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், கலர் பேலன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ், லெவல்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த வேலையை நாம் ஒரே ஒரு கிளிக்கில் ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் நம்ம கரெக்ஷன் எப்படி செட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்ஷன் செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போது நான் வந்து கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின் டோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இதில் செட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதில் லோட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்கின் 1 அப்படிங்கிறத சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ லோட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து உட்காந்துருச்சு. ஸோ ஒரு தடவை Ctrl+M கொடுத்து இந்த கரெக்ஷன் செட் பண்ணிவிட்டு இப்போ Ctrl+Alt+M பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சருக்கு கொஞ்சம் தேவை. அதுக்கப்புறம் திரும்பவும் Ctrl+M கொடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயும் லைட்டாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 30 செகண்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆல்பம் ஷீட் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரீசெட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு பிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதை ஒரு டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட வியூ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாற்றி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே இந்த பிக்சரை பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். பிக்சரில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா குயிக்காக செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பிக்சருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து குயிக்காக பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணது, இது கரெக்ஷன் பண்ணாத பிக்சர். ஸோ ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஷீட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட் டு ஃப்ரேம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஆல்பம் எடிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸுக்குள்ளே ஃபோட்டோ கொண்டு வந்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஸோ ஒரு பாக்ஸில் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை ட்ராக் பண்ணணும். கிளிப்பிங் மார்க்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் கண்ட்ரோல் வச்சு இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுருக்கி கரெக்டாக இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஃபிட் டு ஃப்ரேம் அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு கிளிக்கில் உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து உட்காந்துடும். அதேமாதிரி கரெக்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போது நான் வந்து சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஷூட் பண்ண பிக்சர்ஸில் ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ பிரைட்டு, ஒரு ஃபோட்டோ டார்க்கு, ஒரு ஃபோட்டோ மீடியம் அந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஈவன் டோன்ஸாக நீங்கள் வந்து கொஞ்சம் முன்ன கலர் இருந்தால் கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டோன் பார்த்தீங்கன்னா ஒரே போல் பிரைட்னஸ் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒயிட் பேலன்ஸும் ஒரே போல் ஒயிட் பேலன்ஸ் வச்சு ஷூட் பண்ண பிக்சரு. இது பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண கேமரா பார்த்தீங்கன்னா D90 கேமரா, நிக்கானில் T90 கேமரா. ஸோ கேமரா டீட்டெயில்ஸ் தெரியும்னா நீங்கள் உங்களோட பிக்சரில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கிடுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் காட்டும். இது பார்த்தீங்கன்னா நிக்கான் D90 கேமராவில் ஷூட் பண்ண பிக்சர். ISO பார்த்தீங்கன்னா 250, ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 125, அப்ரோச்சர் பார்த்தீங்கன்னா 5.6 வச்சு ஷூட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நாம் எப்படி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ கர்வ்ஸ் வந்து அப்ளை பண்ணி அதில் க்ரியேட் பண்ணணும். ஸோ கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து இப்போ Ctrl+M கொடுத்து டோன் கர்வ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த கர்வ்ஸில் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பாயிண்ட் எடுக்கணும். ஸோ பிளாக் பாயிண்ட் எப்படி எடுக்கிறதுனா பிளாக் எங்கே இருக்கோ அங்கே செலக்ட் பண்ணி பிளாக் பாயிண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ Ctrl+M கொடுத்து இதில் பிளாக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் இது பார்த்தீங்கன்னா பிளாக், இது பார்த்தீங்கன்னா கிரே, இது பார்த்தீங்கன்னா ஒயிட்.
ஸோ நீங்கள் உங்களோட மவுஸ் கர்சர் இந்த இடத்துல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கீழோடி டெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் காட்டும். இந்த பிளாக் பாயிண்ட் எடுத்து நம்ம பிளாக் எங்கே இருக்கோ அங்கே கிளிக் பண்ண நம்மளுக்கு அதான் பார்த்தீங்கன்னா பிளாக் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த பிக்சரில் பிளாக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓவராக பார்த்தீங்கன்னா டார்க் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான பிளாக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுக்கணும். முதல்ல பிளாக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ கண்ட்ரோல் எம் கொடுத்துக்கிறேன். ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ பிளாக் பாயிண்ட் எடுத்துட்டேன். ஸோ ஓவராக அதிகமாக இருக்குது, அதனால் வேறு இடத்துல கிளிக் பண்ணுறேன். இதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தேவைங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஓகே கொடுத்துடக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா இந்த ஸ்லைடரை பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரைட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிக்சரில் என்ன அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிக்சரை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், வேல்யூ மட்டும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பாயிண்ட் எடுத்து எனக்கு தேவையான பிரைட்னஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ பிளாக் பாயிண்ட் எதுக்கு எடுத்துகிறோம் அப்படின்னா, பிளாக் பாயிண்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். அதனால தான் பிளாக் பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ இதில் சேனலோட கலர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். இதுக்கு ஷார்ட்கட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் அமைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 1 நம்பர் பட்டனுக்கு அடுத்து இந்த இருக்க சிம்பிள், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் 1ன்னா ரெட் வரும், கண்ட்ரோல் 2 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு க்ரீன் சேனல், கண்ட்ரோல் 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ சேனல். ஸோ ஷார்ட்கட்டில் கூட பண்ணிக்கலாம், இல்லை இங்கே கிளிக் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெட் பார்த்தீங்கன்னா லைட்டாக புஷ்அப் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் க்ரீன் சேனல் வரேன். க்ரீனில் எனக்கு மெஜெண்டா தேவை, கொஞ்சம் மெஜெண்டா ஏற்றிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ டோன் எனக்கு தேவை. ப்ளூ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது எனக்கு ஓவராக பார்த்தீங்கன்னா மெஜெண்டா ப்ளூ வந்து ரொம்ப ஏறி இருக்க மாதிரி இருக்குது. அதனால் மெஜெண்டா சைடு பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் சைடு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் தள்ளிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு எனக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இல்லை எனக்கு மெஜெண்டா டோன் தான் வேணும்னா நீங்கள் மெஜெண்டா சைடு ஸ்லைடர் தள்ளிக்கலாம். அண்ட் ரெட்டில் போய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த டோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டோன் வேணுமோ அதை நீங்கள் அழகாக செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து டோனை வந்து இதில் இப்போ கொண்டு வரேன். ஸோ எனக்கு இந்த க்ரீன் ஓகே, க்ரீன் ஏறி இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ப்ளூ டோனில் இன்னும் கொஞ்சம் ப்ளூவை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரைட்னஸ் தேவைன்னா இந்த ஆர்ஜிபி அப்படின்றத கிளிக் பண்ணி இன்னும் பிரைட்னஸ் வேணுன்னா கூட இந்த இடத்துல ஒரு புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோன் பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ப்ரீசெட்டாக பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணணும். ஸோ ப்ரீசெட்டாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீசெட் அப்படின்ற இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ஆரோ மார்க் போட்டு ஒரு சின்ன லோகோ மாதிரி இருக்கும். இதில் ப்ரீசெட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒரு கிளிக் பண்ணையும் லோட் ப்ரீசெட், சேவ் ப்ரீசெட்னு கேட்கும். நான் இப்போது சேவ் ப்ரீசெட் கொடுத்து ஆல்ரெடி ஒரு ஸ்கின் டோன் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஸ்கின் டூன் நான் வந்து இந்த ப்ரீசெட்டை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ணாமல் இருக்கும்போது உள்ள ஒரிஜினல் பிக்சர். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை வந்து அப்ளை பண்ணது. ஸோ இப்போது இன்னும் பார்த்தீங்கன்னா நான் 2 பிக்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிக்சர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 4 பிக்சர்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண ப்ரீசெட் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த பிக்சருக்கு அந்த ப்ரீசெட்டை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். கண்ட்ரோல் எம் கொடுத்து ப்ரீசெட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவுஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், ஸ்கின் டோன் டூன் நான் நேம் கொடுத்தேன், ஸ்கின் டூனு. இதை கிளிக் பண்ண எனக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு தடவை அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து கண்ட்ரோல் டேப் கொடுத்து இந்த ஃபோட்டோ கொண்டேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே கவுஸ் கொடுத்து கண்ட்ரோல் எம் கொடுத்து திரும்பவும் ப்ரீசெட் எடுக்கணுமான்லாம் இல்லை. நீங்கள் இப்போது ஒரு ஸ்கின் டோனுக்கு வந்து ஒரு கவுஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கண்ட்ரோல் ஆல்ட் எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் டோனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு போல் ஷூட் பண்ணியிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கான பிக்சர், அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டார்க் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரே போல் ஈவனாக நம்ம வந்து செட் பண்ணியிருக்க பிக்சருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ப்ரீசெட்டை வந்து நான் வந்து ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்பத்தில் நான் வந்து ப்ரீசெட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எம் கொடுக்குறேன். இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் சேஞ்சஸ் எதுவும் பண்ணணும்னா கூட திரும்பவும் சேஞ்சஸ் வேணா பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம்.
ஸோ திரும்ப சேஞ்சஸ் பண்ணனா கூட இதில் போய் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணி Ctrl Alt M டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்கின் டோன் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ குயிக்காக பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ என்னோட பிக்சரில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குயிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ கலர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு ஷீட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஆல்பம் ஷீட்டு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கரெக்ஷனை பார்த்தீங்கன்னா வைக்கிறேன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl M கொடுத்து இந்த ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் 1 வைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் பிரைட் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ பிரைட் கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போது இந்த கர்வ்ஸ் வந்து எல்லாத்துக்கும் எனக்கு தேவை. அப்போ இதில் கிளிக் பண்ணி Ctrl Alt M பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகிறேன். ப்ரெஸ் பண்ண எனக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்ளை ஆகிட்டே இருக்குது. ஸோ பிளாக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக எடுத்தால் நம்மளுக்கு ரொம்பவே டார்க்காக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாத்துக்கும் ஒரு அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்லேருந்து இந்த 3 பிக்சரும் எனக்கு டார்க்காக இருக்குது. திரும்ப Ctrl M கொடுத்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ லைட்டாக இப்போ இதுலேயும் கிளிக் பண்ணி லைட்டாக ஒரு பிரைட்னஸ், இங்கேயும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பிரைட்னஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஸோ பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ முதல்ல நீங்கள் வைக்கிற கரெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிக்சரை ஓப்பன் பண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த டோனை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செட்டாக செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பிக்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 பிக்சர் கூட நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் ஷூட் பண்ணாமல் வேறு பக்கம் ஷூட் பண்ண பிக்சரு. இது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஷூட் பண்ண பிக்சர். இதுக்கு அதே ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், எனக்கு பிக்சர் வந்து கலர் கிரேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ இதே ஸ்கின் டோன் இங்கே அப்ளை பண்ணும்போது பாருங்கள் எனக்கு ரொம்பவே கொஞ்சம் டார்க் அதிகமாக இருக்குது. ஸோ டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஷூட் பண்ண பிக்சரு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் வந்து அதுக்கு செட் பண்ணிட்டேன். இதே வேறு பிக்சருக்கு செட் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் ஒரு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கணும். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ இப்போ மண்டபத்தை உள்ளே வச்சு ஷூட் பண்ண பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டோன் செட் பண்ணி நீங்கள் ப்ரீசெட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டோரில் ஷூட் பண்ணியிருக்க பிக்சர்னா அதுக்கு தனியாக ப்ரீசெட் மாதிரி க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை வந்து குயிக்காக முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் இந்த ஸ்கின் டோனில் ஸ்கின் 1 வைக்கிறேன். ஸ்கின் 1 பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிக்சருக்கு வச்ச கரெக்ஷன் தான், பட் இந்த பிக்சருக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. ஸோ இதே ஸ்கின் 1 இந்த பிக்சருக்கு நான் வந்து செலக்ட் பண்ணும்போது பாருங்கள். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஒரு மெஜெண்டா டோன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கின்னில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து லைட்டாக ஃபேஸை மட்டும் ரீடச் பண்ணால் போதும், எனக்கு பிக்சர் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போது இதுக்கு Ctrl M கொடுத்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது இங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் இல்லை, இந்த குயிக் அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கின் 1 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த பிக்சருக்கு ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேனுவலான ஒரு ஸ்கின் ரீடச் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். ஸோ ஆக்ஷன் பேனல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அப்படின்னு நான் வந்து வச்சுருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா F4 ஷார்ட்கட்டு. ஸோ அதை ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே பண்ணிட்டு இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி கூட செக் பண்ணிக்கிடுங்க. இது பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம ஸ்கின்னை ரீடச் பண்ணுறது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ப்ளக்கின் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ எப்போட்டு தேவைப்பட்டால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ப்ளக்கின் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லா பிக்சரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீடச் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த 2 பிக்சரையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிக்கிறேன். டோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் தேவை. இதை டபுள் கிளிக் பண்ணி எனக்கு கர்வ்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஸ்லைடரை லைட்டாக பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ஒரிஜினல், இது பார்த்தீங்கன்னா எடிட்டிங். ஸோ பாருங்கள் நம்ம ப்ரீசெட் அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம டோன்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வந்துட்டோம்ட்டு. இது பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீன் இந்த 2 ஏறி இருக்க மாதிரி இருக்க டோனு. இந்த டோன் பாருங்கள் நல்லா மெஜெண்டா ஏறி ஒரு ப்ளூ டோன் ஏறி பார்த்தீங்கன்னா பிக்சருக்கு பக்காவான ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணிட்டு ஒரு ப்ரீசெட் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் நாம் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலைகளை பார்த்தீங்கன்னா குயிக்காக முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆல்பம் எடிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.